விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. செங்கோட்டையன் அவர்கள் நேற்று நடந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட அந்த பாராட்டு விழாவில் பங்கெடுக்கவில்லை. ஏன்னு கேட்டதுக்கு, எங்களை வளர்த்து ஆளாக்கிய எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவர்களுடைய படத்தை போடாமல் விழா நடந்தது, அதனால பங்கெடுக்கல அப்படின்றார். எடப்பாடி பழனிசாமி பங்கெடுக்கிறாரு. ஒரு பொதுச் செயலாளர் பங்கெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியையே இப்படி புறக்கணிச்சிருக்கிறத எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரொம்ப அழுத்தி சொல்ற ஒரு பொதுச் செயலாளர் பங்கெடுக்கிற நிகழ்ச்சின்னு மக்கள் செல்வாக்கு பெற்று எம்ஜிஆர் இருக்காரு, திமுகவில இருந்து அவரை நீக்கிட்டாங்க. உடனே அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் செல்வாக்குல அந்த கட்சியை உருவாக்குனார். ஜெயலலிதா அம்மா இருக்கிறாங்க, ஜே அணி. அதுல ஜே அணியில 27% வாக்கு பெற்று 27 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து பின்னர் அதிமுகவுக்கு பொதுச் செயலரா வந்தாரு. இவர் குனிஞ்ச விழுந்த எழுந்த பொதுச் செயலர் ஆனே, அந்த மாதிரி இவர் ஆனவர் தானே. அதனால இவர் மற்றவர்களால் உருவாக்கப்பட்டவர். இவர் மற்றவர்களை உருவாக்கல, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இவரை உருவாக்கணும். ஏன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்துன்னு சொல்றேன்னா, அந்த இவருடைய அரசாங்கம் தினகரன் கூட அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்ற பிறகு கவிழுகிற நிலையில் இருந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி என்னை அழைத்து, செங்கோட்டையன், நான், எடப்பாடி பழனிசாமி 3 பேரும் என்னையும் செங்கோட்டையனையும் அழைத்து எடப்பாடி பழனிசாமி பேசி ஓபிஎஸ் ஓடு பேச்சுவார்த்தை நடத்தி அணிகள் இணைப்பை ஏற்படுத்தியது முதலில் நானும் திரு செங்கோட்டையன் அவர்களும். அதற்கு பிறகுதான் அந்த கொள்முதல் வியாபாரி மணி பேக்கோட சில மணிகள் வந்தாங்க, அந்த கொள்முதல் வியாபாரத்தை நிறைவு செய்தார்கள். அப்ப இவரை உருவாக்கி அந்த இடத்துல அமர வைத்ததிலேயே எல்லோருடைய பங்கு இருக்கு. ஒன்று. இரண்டாவது, திரு எடப்பாடி பழனிசாமி ஆரம்ப காலகட்டங்களில் செங்கோட்டையினுடைய ஆதரவாளராக அவர் வலம் வந்தவர். இப்ப பிரச்சனை அதெல்லாம் இல்ல. பிரச்சனை என்னன்னா, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு அரசாங்கத்துல அனுமதி கொடுத்து திட்ட செலவுக்காக ஒரு 3,72,00,000 ரூபாயை ஒதுக்கி இதை துவக்கியவர் ஜெயலலிதா அம்மா. எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி காலத்துல அவரை அந்த அரசாங்கத்தை அமைத்து கொடுத்தது அம்மா. அந்த அரசாங்கத்துல நிறைவேற்றப்படுகிற அந்த திட்டத்துக்கு தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய சாதனையாக அதை காட்டி கொண்டது தவறு. அதை உருவாக்கி கொடுத்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களும் அந்த நிகழ்வுல மரியாதை செய்திருக்கணும். அதற்கு இவர்கள் சொல்லுகிற காரணம் அது விவசாயிகள் நடத்தியது என்று. அந்த விவசாயிகளிடத்திலேயே எடப்பாடி பழனிசாமி இதை தெரிவித்து அம்மாவுக்கு நன்றின்னு ஒரு 100 போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கலாம், ஒரு 10 பிளக்ஸ் அந்த இடத்துல வச்சிருக்கலாம். மாறாக அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு தனபால் அவர்கள், அந்த தொகுதி ஒரு ரிசர்வ் தொகுதி. ஆனால் அங்கு நடக்கிற அந்த 2வது தனபால் எடப்பாடி 77 இருந்து எம்ஜிஆர் கூட எம்எல்ஏவாக இருந்தவர், என்னோடு எல்லாம் எம்எல்ஏவாக பயணித்தவர். அவர் உணவு அமைச்சராக இருந்திருக்கிறார், சபாநாயகராக இருந்திருக்கிறார், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அவருடைய தொகுதியில நடக்கிற பொழுது அவர் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறார். அடுத்து அந்த பகுதி என்பது அவிநாசி, நம்பியூர், கோபி, பெருந்துறை, இதெல்லாம் செங்கோட்டையின் பொறுப்புல இருக்கிற பகுதிகள். அந்த இடங்கள்ல வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இதுதான் பிரச்சனை. அடுத்து இது எங்க இருந்து, இந்த பிரச்சனையுடைய மூல வேர் எங்க இருந்து வருதுன்னா, சில நாட்களுக்கு முன்பு, அதாவது சில மாதங்களுக்கு முன்பு சில முன்னாள் அமைச்சர்கள், கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் ஒரு 5-6 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தார்கள். அது எல்லா ஊடகங்கள்ல செய்தியாக வந்தது. தலைமை கழகத்துல ஒரு பேட்டி கொடுக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி, அது போல யாரு என் இடத்துல பேசல, அது பச்சை பொய் என்று இவர் ஒரு பச்சை பொய்யை எடப்பாடி பழனிசாமி சொன்னார். 2 நாட்கள் கழித்து ஒரு பத்திரிகையாளர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களிடத்துல கேட்கிற பொழுது அவர் சொன்ன பதில், அப்படி சந்திப்பு நடந்தது உண்மை, பேசப்பட்டது உண்மை என்றுதான் சொன்னாரு. அப்ப அதிலிருந்து எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் திட்டமிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை ஓரங்கட்டணும். அடுத்து இவர்களது எண்ணம் அந்த சென்று பேசிய அந்த அமைச்சர்களை
இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று பேசிய அந்த அமைச்சர்களை ஓரங்கட்டணும். இன்னும் சொல்ல போனா, எனக்கு அதுல கலந்து கொண்ட ஒருத்தர் முன்னாள் அமைச்சர் எனக்கு சொன்னதே, எடப்பாடி பழனிசாமி இவர்களிடத்துல சொன்ன பதிலே கட்சி ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு, நீங்கெல்லாம் வேணா சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களை எல்லாம் வச்சு, அல்லது இன்னும் எல்லாரும் நீக்கப்பட்ட எல்லோரையும் வைத்து, நீங்க வேணா போய் வெளியில போய் அவங்களோட வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்திக்கங்களேன் என்று ஒரு மாதிரி ஏளனமாக, எகத்தாளமாக பதில் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல சி.வி. சண்முகம் எந்திரிச்சிட்டார். என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? இது ஒரு பொதுச் செயலர் மாதிரி நீங்க என்ன பொறுப்பா பேசுறீங்களா? இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வச்சுக்காதீங்க. சசிகலாவை ஆரம்ப காலம் முதற்கொண்டு எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் நாங்கள். சசிகலா மூலமாக பாதிப்பு அடைந்தவர்கள் நாங்கள். சசிகலாவை ஆதரித்தவர் நீங்கள். சசிகலா மூலமாக இந்த முதலமைச்சர் பதவியை பெற்றவர் நீங்கள். ஆனால் நாங்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தின் எதிர்கால நலன் கருதி மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் வேண்டுமானால் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து கொள்ளுங்கள், ஆனால் இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தலாம் என்று பேசுகிற பொழுது, நீங்க தனியா போய் அவங்களோட கட்சி வேணா வச்சு நடத்திக்கங்க என்று பேசுகிற இந்த எகத்தாளமான பதில்கள் தவறு என்று அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்திருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி யாருமே என்கிட்ட வந்து பேசல என்று பேசுகிறார். அப்ப அந்த சென்று பேசிய அந்த முன்னாள் அமைச்சர்கள்ல திரு செங்கோட்டையன் இருக்கார், அவரோடு சி.வி. சண்முகம் இருக்கிறார், நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறார், இன்னும் மற்ற முன்னாள் அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்ப அவர்களை ஒவ்வொருவராக ஓரங்கட்ட வேண்டும். வேலுமணியை மட்டும் தனக்கு ஒரு துணையாக, தனக்கு இரண்டாம் இடத்துல இந்த கொங்கு மண்டலம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க வேலுமணியை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தினா போதும். ஈரோட்ல திரு கருப்பண்ணன் அவருடைய உறவினர் ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் வைத்துக் கொண்டால் போதும் என்று வந்து எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். அப்ப அதிமுக ஆளுகிற கட்சியாக வர வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம், நான் உள்பட. அதுல வேணா பை டிஃபால்ட் கால சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியே கூட முதலமைச்சராக இருந்து விட்டு போகட்டும் என்றும் நினைக்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் என்று வந்து நினைக்கிறார். இது அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. இதே போல ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது. ஒரு விவசாய சங்கத்தினுடைய ஒரு மறைந்த தலைவருக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்திலையும் செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுகிறார். அப்ப தொடர்ந்து இது போல மாற்று கருத்து சொல்லுகிறவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அவராக வெளியேறிவிட வேண்டும் என்கிற நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். வழக்கமாக செங்கோட்டையன் எதிர்த்து நின்று அரசியல் செய்கிற முயற்சிகளுக்கு பெரிய அளவுல துணை போக மாட்டார். ஏன்னா சசிகலா அவர்களுக்கு எதிரான ஒரு அலை தமிழகத்தில் எழுந்த பொழுதும் கூட எல்லோரும் திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் அதை செய்வார் என்று எதிர்பார்த்த பொழுது திரு செங்கோட்டையன் அதை செய்யல. மாறாக சசிகலாவோடு இணக்கமாக சென்றார். அவர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்ற போதும் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாமே கட்சியை விட்டு நீக்கணும் என்கிற வழியில திரு எடப்பாடி பழனிசாமி பயணித்துக் கொண்டிருக்கிறார். பிரச்சனையே இது அங்கதான் வருது. இன்றைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில வைகை செல்வன் அவர்கள் ஒரு பைட்டு கொடுக்கிறாரு. அதுல அவர் சொல்றாரு, செங்கோட்டையன் அவர்கள் சமயம் பார்த்து காத்திருந்தாரோ என்னமோ தெரியல, இது பேசிட்டாரு அப்படின்னா. அப்போ நிறைய பிரச்சனைகள் அதனுடைய வெளிப்பாடு செங்கோட்டையன் எடுத்து பேசியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, செங்கோட்டையன் சொன்னதுல என்ன தவறு? வைகை செல்வன் வந்து அப்ப அம்மா படம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் வைக்க தேவையில்லைன்னு சொல்றாரா? என்ன சொல்ல வர்றாரு? இல்ல பொதுவா இப்ப நிறைய மூத்த நிர்வாகிகள் சொல்றதுதான், எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாங்கள் எம்ஜிஆராக பார்க்கிறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாங்கள் அம்மாவாக பார்க்கிறோம், அப்படி எடுத்துட்டு போக வேண்டியதானே? எவன் சொல்றவன் அந்த மாதிரி? எவன் சொல்றான் சொல்லு? எடப்பாடி பழனிசாமி எவனாவது எடப்பாடி பழனிசாமியை எம்ஜிஆராக பார்க்கிறோம்னு சொன்னா எம்ஜிஆர் தொண்டர்கள் எல்லாம் வந்து எதை கலட்டி அடிப்பாங்கன்னு தெரியாது. நீ வந்து எடப்பாடி பழனிசாமியை வச்சு 4 காசு சம்பாதிக்கணும், உன் குடும்பம் பொழைக்கணும்னா நீ செஞ்சுட்டு போ. எம்ஜிஆரை கேவலப்படுத்தாதீங்க. நீ எடப்பாடியை புகழ்றதாக நினைச்சுக்கிட்டு எம்ஜிஆரை கேவலப்படுத்தாதீங்க. எம்ஜிஆருடைய மகிமை என்ன? மறைந்தும்
இன்றைக்கு வந்து இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு வந்து நினைவு கொள்ளப்படுகிறார். எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட நாளை மறுநாள் சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்கிற அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் இந்த நிமிடம் வரை 30 எம்எல்ஏக்கள், அதில் பல முன்னாள் அமைச்சர்கள் அடக்கம், அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. இந்த அவனாசி அத்திக்கடவு அந்த நிகழ்ச்சியிலேயே பல முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். தனபால் உள்பட, உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், பொள்ளாச்சி ஜெயராமன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்ட பல பேர் மனப்புழுக்கத்துல இருக்கிறாங்க. சரி, ரெண்டாவது அதுல எடப்பாடி பழனிசாமி பேசினாரு, அதுலயாவது ஏதாவது அதுல தன் சுய புராணத்தை தான் பேசுறாரு. இந்த அவனாசி அத்திக்கடவுல மீதம் இருக்கிற பகுதியை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். பெருந்துறைக்கு பக்கத்துல சிப்காட்ல பாலதொழுவுங்கிற இடத்துல 400 ஏக்கர்ல ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளம் முழுக்க விஷ தண்ணீர், அதாவது அந்த சாய கழிவுகள் நிரம்பி இருக்கிறது. இந்த அவனாசி அத்திக்கடவு தண்ணி அந்த குளத்துல போய் கலக்குது. அப்ப அந்த விஷ கழிவுகளோடு இந்த அத்திக்கடவு நீர் போய் கலக்கிற பொழுது 25 கிலோமீட்டர்களுக்கு சுத்தி, குறைந்தபட்சம் நான் சொல்றது அது 50 கிலோமீட்டருக்கா கூட இருக்கலாம், நிலத்தடி நீர் பாதிப்புகள் ஏற்பட போகுது. இதை இந்த அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் என்றல்லவா ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசி இருக்கணும். அவர்தான விவசாயிகள் மீது ஒரு அக்கறை உள்ளவராக இருந்திருப்பார். இன்னும் மீதம் இருக்கிற பணிகளையும் தொய்வு இல்லாமல் இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். தவறினால் மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வந்து அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். இதை பத்தி பேசினார் எடப்பாடி பழனிசாமி நேத்து. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் முடிவெடுக்கிறேன், நான் யாருக்கும் பயந்துக்க மாட்டேன். இதெல்லாம் யார் கேட்டாங்க? அப்ப அவருடைய சுய புராணத்தை தானே செய்யறாரு. அந்த விவசாயிகள், அவர்கள் ஏழை விவசாயிகள், அந்த பகுதியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் என்ன நினைக்கணும்? அந்த பகுதியை பாதுகாக்கணும்னு நினைக்கணும் இல்லையா? அடுத்து வைகை செல்வன் எல்லாம் வந்து எதுகை மோனைக்காக அப்படி பேசியிருப்பாரு. அவருடைய உள் உணர்வு அப்படி பேசியிருக்காது. ரெண்டாவது, கோகுலேந்திரா நேற்று தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். கட்சியில 90% பேர் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப பிரசாந்த் கிஷோரோடு தேர்தல் வியூகம் வகுப்பாளராக நாங்கள் அவரை நியமிச்சிட்டோம், அவருக்கு 300 கோடி கொடுத்துட்டோம், 400 கோடி கொடுத்துட்டோம், அவரை நாங்க வச்சு மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறோம்னு சொன்னீங்க. இப்பதான் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய சந்திப்பு முடிச்சுட்டு போறார். அடுத்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்ப எடப்பாடி பழனிசாமிய பிடிக்காதவங்க 3 விதமாக அது வந்து பிரியுது. கொஞ்சம் பேர் ஏற்கனவே தோப்பு வெங்கடாச்சலம் போன்றவர்களெல்லாம் திமுகவுக்கு போயிட்டாங்க. செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போயிட்டாரு. ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் போன்றவர்கள் பாஜக ஆதரவு நிலையில் இருக்கிறாங்க. பாஜகவையும் எதிர்க்க வேண்டும், திமுகவையும் எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் விஜயோடு கைகோர்க்கிற ஒரு நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்குகிறார். அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு? அவருக்கு 72 வயசு, வருகிற தேர்தல் வருகிற பொழுது எப்படியாவது ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும், தானே வேண்டுமானாலும் முதலமைச்சராக இருந்து கொள்ளலாம் என்கிற அந்த கோஷத்தை, அதற்குண்டான ஆதரவு தெரிவிப்பவர்களை ஒருங்கிணைக்கிற பணியை விட்டுவிட்டு இன்னும் யாரையெல்லாம் கட்சி விட்டு நீக்கலான்னு. 70 வயசுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இல்ல, 70 வயசுல ஜெயலலிதா அம்மா உயிரோடு இல்ல. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி செய்யணும். இந்த மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிய இன்னொரு எம்ஜிஆரா பாக்குறோம், ஜெயலலிதாவா பாக்குறோம்னு இடுப்பொடிஞ்சவன் சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி ஜெயக்குமார் சொல்றாரு, ஜெயக்குமார் வந்து ராயப்பேட்டையில மீண்டும் ஜெயிக்கிற வழியை பார்க்கணும். இல்ல ஒருவேளை அவர் வந்து மீண்டும் இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் வருது ஜூன் மாசம், அது கிடைச்சா போதும் வாங்கிட்டு ஜூட் விட்டுறலாம்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன் அவர் ராயப்பேட்டையில தோத்தாரு? ஏன் அவரது மகன் டெபாசிட்டை பறி கொடுத்தார் நாடாளுமன்ற தேர்தல்ல? அவர் நல்ல வேட்பாளர்கள். ஜெயக்குமாருக்கு ராயபுரத்துல நல்ல செல்வாக்கு இருக்குது. அவரது மகன் ஜெயவர்தனன் நல்ல ஒரு மனிதர், நல்ல கட்சிக்காரர், இளைஞர், அரசியல்ல வளர வேண்டியவர். அதனால எடப்பாடி பழனிசாமி சொல்றதை மட்டுமே சொல்லக்கூடியவராக இல்லாமல் இந்த இயக்கத்துக்கு எது நல்லது என்று பார்க்கணும்.
இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பேசுறது உட்கட்சி பாலிடிக்ஸ், சில அவருக்கு இருக்கிற கருத்து முரண்பாடுகள்னு புரிஞ்சுக்கலாமா? தலைமை மீது அதிருப்தி, எடப்பாடி பழனிசாமியின் மீதான நேரடி அதிருப்தி வெளிப்படுது அப்படின்னு புரியுது. எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, இந்த கட்சி ஒன்றுபடுத்தப்படணும். இப்ப என்ன போல சார், நான் தான் சசிகலாவை முதல்ல எதிர்த்தேன். ஆனா நாங்களே இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு என்று உருவாக்கி, நான் திரு புகழேந்தி, திரு ஜே.சி.டி. பிரபாகரன் போன்றவர்கள் இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்லி சொல்றோம். அதற்கு தடையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்க செங்கோட்டையன் துணிவாரா? கட்டாயம் துணிவார். ஏன்னா இந்த இணைப்பு ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். அதிமுக மீண்டும் வலிமைப்படுத்தப்பட வேண்டும். அதிமுக மீண்டும் ஆளுகிற கட்சியாக உருவாக வேண்டும். அதிமுக எம்ஜிஆர் புகழும் ஜெயலலிதா அம்மாவனுடைய நினைவுகளும் புகழும் தமிழகத்தில் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும். இதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனின் உணர்வுகளாக இருக்குது. இன்றைக்கு நடக்கிற இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அதிமுக வலிமை பெற வேண்டும். இது எடப்பாடி யாரு ஆதரிக்கிறாங்க? திமுகவை ஆதரிக்கிற மறைமுக தொடர்பு வைத்திருக்கிற வேலுமணி. ஏன் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? தொண்டாமுத்தூர் கூட்டத்துல பேசினாரு. நான் கலைஞரின் மகன், சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன், 90 நாளில் ஊழல் மணியை சிறையில் அடைப்பேன்னாரு. இன்னைக்கு எவ்வளவு ஆச்சு? 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கொடநாடு கொலை கொள்ளையில இருக்கிற உண்மை குற்றவாளிகளை அடையாளப்படுத்துவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப யார் மறைமுக தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் திமுகவோட ஸ்டாலினோட நெருங்கிய தொடர்புகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே வேலுமணி மத்திய அரசாங்கத்துல பாஜகவுக்கும் இன்னொரு ஏக்நாத் சிண்டேவாக உருவாவதற்குண்டான முயற்சியில் இருக்கிறார். அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? வேலுமணி கையை எங்க போனாலும் பிடிச்சுக்கிறாரு. நேற்று அவனாசியில மாட்டு வண்டியில போகையிலையும் கூட தனபால் வேண்டாம், ஏன்னா தனபால் வந்தா அந்த தொகுதியில அவருக்கு செல்வாக்கு உருவாயிரும் என்று அந்த இரட்டை காலை போல வேலுமணியும் பக்கத்துல கூட்டிட்டு போறாரு. அப்ப இதெல்லாம் கொங்கு மண்டலத்துல அதிமுக தொண்டர்களை கொதிப்படைய செய்கிறது. தமிழ்நாடு எங்கும். ஏன் வைத்திலிங்க வெளியே போனாரு? வேலுமணி இந்த வேலைதான் குறை சொன்னாரு. அப்ப அதிமுக என்கிற கட்சி ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பவர்கள் ஓர் அணியாகவும், ஒற்றுமைப்படுத்த கூடாது என்பவர்கள் ஒரு பக்கமாகவும், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த வைகை செல்வனை போல தவறாக அவர் அப்படியே கற்பனையில தன்னை இன்னொரு எம்ஜிஆராக, தன்னை இன்னொரு ஜெயலலிதா அம்மாவாக தனக்கு எல்லா பக்கம் செலவைப்பாங்கன்னு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. கற்பனையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சில பேர் சொல்றாங்க சசிகலா அவர்களுடைய வியூகம் அதெல்லாம் அவர் தான் செங்கோட்டையன் அப்படி பேச வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது எப்படி பாருங்க? ஜெயலலிதா அம்மாவுடைய படம் ஏன் வைக்கல, எம்ஜிஆருடைய படம் ஏன் வைக்கலன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும்? ஓ அது வைத்திருக்கணுங்க, நானும் கவனிக்காம விட்டுட்டேன், செங்கோட்டையன் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாம் மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிற பொழுது நம்ம தக்க அறிவுறுத்தலை கொடுத்து அவர்களுக்கும் அவர்களது படங்களை வைத்து அவர்களையும் போற்றி வணங்குவோம். அதனால இது நடந்த தவறுக்கு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்பவன் சரியான தலைவனா? இது சசிகலா பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குறாங்க, இனி கொஞ்ச நாள்ல பிஜேபி சொல்லி கொடுக்குதுப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா போகாத ஊருக்கு வழி தேடுறது. இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா? சசிகலாவை பார்த்த செங்கோட்டையன் அரசியலுக்கு வந்தாரா? அவர் 72ல கோயம்புத்தூர் மாநாட்டுக்கு பொருளாளராக இருந்தவர், மாநாட்டு பொருளாளராக இருந்தவர். 77ல சத்தியமங்கல எம்எல்ஏ, 80ல இருந்து இன்று வரை 45 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் கோபி தொகுதியில. எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு உள்ள வந்தது 89ல. அப்ப நாங்கெல்லாம் அதைத்தான் அவர் சொல்றாரு செங்கோட்டையன், நாங்கெல்லாம் எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்தவர்கள், எம்ஜிஆர் புகழ் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள். எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை பார்த்து வந்தவர், அவர் அம்மாவை பார்த்து கூட வரல. அதனால இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும், வலிமைப்படுத்தப்பட வேண்டும், மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். இவர் இப்ப எடப்பாடி பழனிசாமி செய்கிற இந்த நடவடிக்கைகள் மீண்டும் திமுக வெர்சஸ் பல கட்சி, அதுல விஜய் அல்லது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இவர் உருவாக்குறார். அதே போல செங்கோட்டையனுக்கு இன்னும் எல்லோருக்குமே வருத்தம், ஈரோட்ல அதிமுக போட்டிட்டு இருக்கணும். ஆற்றல் அசோக் குமார்னு ஒரு ஆளை கொண்டு பணபலத்துக்காக வேலுமணி தான் அது செஞ்சது. அப்பவே செங்கோட்டையன் சென்ற நாடாளுமன்ற தேர்தலோட சமயத்திலேயே தன்னுடைய அதிருப்தியை அவர் தெரிவிச்சார்.
ம். அவர் யாரையும் கட்சிக்காரனே மதிக்கிறது கிடையாது. கேட்டா நான் எல்லாம் மொத்தமா காசு கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். ம். இதெல்லாம் போய் நீங்க எடப்பாடி கிட்ட கேட்டுக்கங்க, வேலுமணி கிட்ட கேட்டுக்கங்க. இல்ல, இதே நீங்க மாதிரிதான் எம்ஜிஆர் கால கரூர்ல திருச்சியில கரிகாலன் அந்த மணல் கான்ட்ராக்டருக்கு கொடுத்தாங்க. அப்ப இவர்களுக்கு வேண்டியது காசுள்ளவர்கள், நல்லா கொள்ளையடிச்சு காசு சேர்த்து வச்சிருக்கிறவங்க மணல் கொள்ளையர்கள், கான்ட்ராக்டுக, கமிஷன் ஏஜென்ட்டுக, வேலுமணி, எடப்பாடி இவங்க மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி நினைக்கிறார். இப்ப நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியலை பாக்குறீங்க, ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்திருக்கீங்க. ஒரு பொதுச் செயலாளர் பங்கெடுத்த நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டு தைரியமாக செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயத்த பேசுறாரு. இது உண்மையாக அரசியலா, ஒரு பேசப்பட வேண்டிய அரசியலா? எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இது மாதிரி யாரும் பேசி இருக்காங்களா? பேச முடியுமா? நீ முதல்ல திரும்ப திரும்ப இந்த பொதுச் செயலாளர் பெரிய புண்ணாக்குன்னு சொல்றதை விடுங்க. எடப்பாடி பழனிசாமி பெரிய பொசிஷன் சார், நம்பர் 1 சார் ஏடிஎம்கே. அத நான் உனக்கு ஆரம்பத்திலே நான் சொன்னேன்லப்பா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்கி மக்கள் செல்வாக்கை நிரூபித்தவர். ஜெயலலிதா அம்மா மக்கள் செல்வாக்கை நிரூபித்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பெடுத்தவர். எடப்பாடி பழனிசாமி என்பவர் குனிந்தேன், விழுந்தேன், நிமிர்ந்தேன் என்று பொதுச் செயலர் ஆனவர். இல்ல, நீங்க அப்படி பாக்குறீங்க. கட்சிக்குள்ள இருக்கிற அந்த ஒருத்தோட செங்கோட்டையனும் பாக்கலையா? எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். இந்த எளிய புலின்னு சொல்லி பிடிச்சு உட்கார வச்சிருக்கிறது யாரு? கட்சியினுடைய தொண்டர்கள். ஒரு ஃபிகர் ஹெட் வேணும். அந்த வாய்ப்பு இன்றைக்கு அவருக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் முதலமைச்சராக அவர் அதிமுகவுல இருந்து அதே அதிமுகவை ஆளுங்கட்சியாக கொண்டு வரணும். அவர் இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள சரியான காய் நகர்த்தல்களை செய்யாவிட்டால் மீண்டும் தேர்தல் ஆணையம், மீண்டும் பொதுக்குழு, சசிகலாவும் தினகரனும் நீக்கப்பட்டதை போல கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் அதிமுகவிலிருந்து பொதுக்குழு தீர்மானத்தோடு நீக்கப்படுவார். நிறைய விஷயங்களை பயந்து கொண்டு நன்றி.